வேல் கொடுத்த ஞானம். பழனி மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குடிசையில் முருக பக்தனான கந்தன் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரே ஆசை, ஒருமுறை முருகப்பெருமானின் வேலை தன் கையால் தொட்டு வணங்க வேண்டும் என்பதுதான். பல நாட்கள் கோவிலுக்குச் சென்று வேல் இருக்கும் சன்னதி முன் நின்று கண்ணீர் மல்க வேண்டினான். ஆனால் அது கோவிலின் கருவறையில் இருந்ததால் அவனால் நெருங்க முடியவில்லை. ஒரு நாள் இரவு கந்தனின் கனவில் முருகன் தோன்றினார். கந்தா, உன் பக்தியால் நான் மனம் மகிழ்ந்தேன். உன் ஆசை நிறைவேறும். நாளை காலை கோவிலுக்கு வா. ஒரு சிறிய வேல் உனக்காக காத்திருக்கும் என்று கூறி மறைந்தார். மறுநாள் காலை கந்தன் ஆச்சரியத்துடன் கோவிலுக்குச் சென்றான். அங்கே கோவிலின் அர்ச்சகர் ஒரு சிறிய பொலிவான வேலை கந்தனிடம் கொடுத்தார். நேற்று இரவு கனவில் முருகன் வந்து இந்த வேலை உனக்கு கொடுக்கச் சொன்னார் என்றார். கந்தனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. அவன் அந்த வேலை பக்தி பரவசத்துடன் பெற்றுக்கொண்டான். அன்று முதல் கந்தன் அந்த வேலை தன் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் வணங்கி வந்தான். அவன் மனம் அமைதியுடனும் ஞானத்துடனும் நிறைந்திருந்தது. வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் சின்னம் என்பதையும், அதை அடைந்தவன் மனதில் தெளிவும் அமைதியும் குடிகொள்ளும் என்பதையும் கந்தன் உணர்ந்தான்.